அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. இந்த பண மந்திரத்தை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு பணவசியம் உண்டாகும். இதை சொல்லும் முறை என்ன, மந்திரம் என்ன, இதை நீங்கள் சொல்ல வேண்டிய நாட்களில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு கடன் ஏற்படுது, பண ரீதியான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுது அப்படின்னா 2 விஷயம்தான் காரணம். ஒன்று கர்மவினை, இன்னொன்று குலதெய்வத்தின் சாபம். குலதெய்வத்தோட அருள் ஒரு குடும்பத்துக்கு இல்லை அப்படின்னா அந்த குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக கடனால் கஷ்டப்படுவாங்க. அதனால தான் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது கர்ம வினை. நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம், நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க செய்த பாவம், நாம முன் ஜென்மத்தில் செய்த பாவம், இதெல்லாம் நமக்கு சரியாகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம புண்ணியங்களை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புண்ணியம் அப்படிங்கிறது நம்ம அதை பெரிய விஷயமா நினைக்கிறதே கிடையாது. அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நாம் செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் தினம்தோறும் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிட்ருக்கணும். புண்ணிய ரீதியான விஷயங்களை செய்யணும். புண்ணியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உங்கள் வீட்டு வாசலில் உட்கார்ற காக்காக்கு சாப்பாடு வைங்க, அதுவே புண்ணியம்தான். ஒரு பறவைகளுக்கு, ஒரு எறும்புக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை வாங்கி போடுங்க. மீன்களுக்கு ஒரு பொரியை வாங்கி போடுங்க. அந்த காலத்துலலாம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதெல்லாம் பழக்கப்படுத்தினாங்க. லீவு அப்படின்னால என்ன பண்ணுவாங்கன்னா, குளத்து சைடு ஆற்று சைடு சாயங்கால நேரத்தில் கூட்டிகிட்டு போய் 10 ரூபாய்க்கு பொரியை வாங்கி கொண்டு போய் பொரியை தூக்கி போடுவாங்க. அது மாதிரி பீச் ஓரத்தில் காகத்துக்கு வேர்க்கடலை வாங்கி போடுவாங்க. இதை மாதிரி விஷயத்தெல்லாம் தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அதை கற்றுக்கிட்டு ஒரு சிலர் அதை வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியறதே இல்லை. இது மட்டும் இல்லாது பார்த்தீங்க அப்படின்னா, ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தானத்திலே ரொம்ப சிறந்தது அன்னதானம். இந்த அன்னதானம் செய்கிறதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினையை நிச்சயமாக தீர்க்குங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை, நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை, இந்த பண வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது தவறாமல் கடைப்பிடிச்சிட்டு வாங்க. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உங்களுக்கு கூடுதல் பலனை உடனடியாக பெற்றுக் கொடுக்கும். சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த பணம் சம்பந்தமான மந்திர வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏராளம், எண்ணிக்கை, தாராளம், 3300. இது நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை தான். ஆனால் இதை சொல்கிற நாட்களில் இந்த விஷயத்தை நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணணும். அதாவது ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கு உணவளிப்பது, அதை நீங்கள் செஞ்சுட்டு இந்த வார்த்தையை நீங்கள் குறைந்தது ஒரு 54 அல்லது 108 முறை சொல்லும்போது உங்களுடைய பண தேவைகள் உங்களுக்கு கண்டிப்பாக பூர்த்தியாகும். ஏராளம், எண்ணிக்கை, தாராளம், 3300. இந்த வார்த்தையை நீங்கள் எழுதவும் செய்யலாம். ஒரு நோட்டு போட்டு தினம்தோறும் எழுதிட்டும் வரலாம். இதனால் உங்களுக்கு கூடுதல் பலன் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், வருகிற சித்ரா பௌர்ணமி என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்.